சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் 19,650 கோடி ரூபாய் செலவில் கட்டிய புதிய சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 1160 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் நாட்டின் விமான போக்குவரத்து திறனை பெரிதும் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய விமான நிலையத்திலிருந்து உள்நாட்டு விமான சேவைகள் விரைவில் தொடங்க உள்ளன. சர்வதேச வழித்தடங்கள் டிசம்பர் மாதத்திற்குள் தொடங்கும் என திட்டமிடப்பட்டுள்ளது. 4 முனையங்கள், 2 ஓடுபாதைகள் கொண்ட இதில் பிரத்யோக VVIP முனையம் 2030க்குள் உருவாக்கப்படும். லண்டனை தலைமையகமாக கொண்ட ஜாஹா ஹெடிட் ஆர்கிடெக்ட் நிறுவனம் இதை வடிவமைத்துள்ளது. 47 மெகாவாட் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இது மின்சார பஸ் மற்றும் வாட்டர் டாக்ஸி சேவைகளுடன் இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழல் நட்பு விமான நிலையமாக உருவாக்கியுள்ளது. விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு பிரதமர் மோடி தெரிவிக்கையில், நவி மும்பை விமான நிலையம் ஆசியாவின் மிகப்பெரிய இணைப்பு மையமாக மாறும் என்றும், மும்பை நகரில் நிலத்தடி மெட்ரோ வசதியுடன் இப்படி ஒரு திட்டம் தொடங்குவது மிகப்பெரிய சாதனை என்றும் தெரிவித்தார். மேலும் மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இராணுவ நடவடிக்கை எடுக்க தடுத்தது யார் என காங்கிரஸ் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களின் பலவீனம் பயங்கரவாதிகளுக்கு பலமானது. நாட்டு மக்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம் என்றும், சிலர் வளர்ச்சியை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழலிலும் ஈடுபடுகின்றனர் என்றும் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார்.